அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும். நமக்கான நேரம் வந்துவிட்டால் யாராலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த நொடிய நம்ம நிச்சயம் அடைந்தே ஆக வேண்டும். நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு நம்மளுடைய முதல் பயம் நம்முடைய கபருடைய வேதனை நினைச்சுதான். நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை நமக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையும் வெற்றி அடையும். அதே நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை நமக்கு ரொம்பவுமே வேதனைக்குரியதாக அமைஞ்சிச்சுனாக்கா நிச்சயமாக நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையும் நமக்கு வேதனைக்குரியதாக தான் அமையும். அப்படிப்பட்ட அந்த கபருடைய வேதனை உண்டான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு உண்டான காரணம் எல்லாம் எதுவுமே கிடையாது. கபருடைய வேதனைக்கு ரெண்டே காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று, அல்லாஹும் அவனது தூதரும் செய்ய சொன்ன விஷயங்களை நம்ம செய்யாம விடுவது. இரண்டாவது, அல்லாஹும் அவனது தூதரும் தடுத்த விஷயங்களை நம்ம செய்வது. இது ரெண்டே விஷயம்தான் நம்மளுடைய கபருடைய வேதனைக்குண்டான காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட கபருடைய வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னாக்கா அதுக்கும் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு செயல்கள் எதுவுமே இல்ல. அதுக்கும் ரெண்டு வழிகள் தான் இருக்குது. ஒன்று, அல்லாஹும் அவனது தூதரும் செய்ய சொன்ன விஷயங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்ய வேண்டும். இரண்டாவது, அல்லாஹும் அவனது தூதரும் தடுத்த விஷயங்களை நம்ம முழுமையாக விட்டு விடுவது. இந்த ரெண்டு விஷயங்களையுமே நம்ம கடைபிடிச்சோம்னாக்கா நிச்சயமாக கபருடைய வேதனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம். மேலும் நம்ம செய்த தவறுகளுக்கு நம்ம மனம் வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். எனவே கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கபருடைய அதாபில் இருந்து நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து இதை சொர்க்க பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். நீங்களும் ஆமீன் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.